உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமை தினம். 1948 டிசம்பர் 10 18 நாடுகள் கொண்ட அவையிலே அது உருவாக்கப்பட்டு 1950 டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமை பிரகடனமாக பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் இந்த நாளை சர்வதேசம் மூலமாக கொண்டாடி வருகிறார்கள். இன்று ஜெனீவாவிலும், லண்டனிலும், நார்வேயிலும், கனடாவிலும், டெல்லியிலும், சென்னையிலும் பல ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோவையிலே பேராசிரியர் சாய்பாபனுடைய அந்த மறைவு, அந்த சாய்பாபனுடைய நூல் வெளியீட்டு விழா தோழர் தியாக அவர்களும் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி அவர்களும் இன்று கோவையிலே நடக்கின்ற அந்த கருத்தரங்கத்திலே மாலை உரையாற்றுகிறார்கள். ஏன் இந்த மனித உரிமை நான் போகின்ற காலகட்டத்திலே வெவ்வேறு சூழலில் என்று பார்க்கும் பொழுது இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீன போர், பாலஸ்தீனத்திலே போர் நடந்தால் பாளையங்கோட்டையில் என்ன என்று நாம் சாதாரணமாக இருந்துவிட முடியாது தோழர்களே. பாலஸ்தீனத்திலும் இஸ்ரேலில் நடந்த போர் என்பது லெபனானை தொடங்கி சிரியாவை தாண்டி எகிப்தை கடந்து ஜோர்டனை கடந்து தெற்காசியாவிலே பறந்து விரிந்து இந்த பூமி கொல்லப்பட்டவர்கள் 88,510 பேர். இந்திய தேசத்தினுடைய இந்த உலக வரைபடத்திலே பல்வேறு படுகொலைகள் நடந்தாலும் நாம் வாழ்கின்ற இந்த காட்டுமிராண்டி காலத்தில் இருந்த நவீன மனித சமூகம் முழுமை பெற்ற பிறகும் போர் என்ற பேர் ஆயுதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது ஓராண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஓராண்டு. அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் 8 லட்சம் பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்குகிறது. 8 லட்சம் பில்லியன் டாலர்களுடைய ஆயுதங்களை வழங்கிய பிறகு ரஷ்யா 6,500 கிலோமீட்டர் தாண்டி கண்டம் விட்டும் கண்டத்தாக்கும் அந்த ஏவுகணையை உக்ரைன் மீது வீசியது. தோழர்களே, உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனம், தைவான், சிங்கப்பூர் இந்த 3 முப்பரிமாணங்களும் சேர்ந்தார் 3வது உலக போர் வரும் என்பது மைக்கேல் ஆலன் அவர்கள் சமீபத்தில் அளித்த ஓர் போர் ஆய்வாளருடைய பேட்டி. அன்புமிக்க தோழர்களே, இந்த சமூகம் போர் இல்லாத சமூகமாகவும் எந்த ஏற்றத்தாழ்வற்ற சமூகமாகவும் இந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்வான வேண்டும் என்பதுதான் சர்வதேச மனித உரிமை பிரகடனம். நாங்கள் இந்த சிறு இடத்திலே இங்கே ஒரு 25 பேர் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள்லாம் வேலை வெற்றி அல்லாதவர்கள் அல்ல. இந்த சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தோடு இதில் கலந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக அண்ணன் ஐகோ அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக அண்ணன் கண்மணி மாவீரன் அவர்கள், அண்ணன் மனித ஜனநாயக கட்சியின் சார்பாக அண்ணன் பிலால் அவர்கள், திமுக மீனவரணி சார்பாக வழக்கறிஞர் ஜூட் அவர்கள், நெல்லை மாவட்ட பொதுநல குழு சார்பாக டேனி அவர்கள், வாழ்த்துறை அவர்கள், அருள் அவர்கள், சவுந்தரவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் என்று கூறுகிறோம் என்று சொன்னால், நான் சிறு அமைப்பாக இருந்தார் கூட பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த நடராஜன் உட்பட இன்று வீரமணி பேசுகிறார். இன்று எழும்பூரில் நடக்கின்ற கருத்தரங்கத்திலே வீரமணி உரையாற்றுகிறார். இன்று மனித உரிமைகளை நாம் தூக்கி பிடிக்கின்ற காலகட்டம் என்பது வெவ்வேறு காலகட்டங்களை நாம் கடந்து வந்தாலும் மனித உரிமையை நாம் மதிக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற நாட்டிலே இன்றைய சூழலிலே பார்த்தால் பாலஸ்தீனத்திலே 2 லட்சம் மக்கள் அகதி முகாம்களிலே இருக்கிறார்கள். தோழர்களே, போர் நடந்தால் எங்கெல்லாம் குண்டு போடக்கூடாது என்று சொல்கிறார்களோ அங்கெல்லாம் குண்டு போடுகிறார்கள். அகதி முகாம்களில் குண்டு போடுகிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, அந்த கொட்டு பணியிலே அந்த குழந்தைகளுக்கு மூடுவதற்கு போர்வை கிடையாது. தோழர்களே, நாடு உயர்ந்த நாடோடிகளாக காட்டுமிராண்டி சமூகமாக இந்த இனம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள். அதுதான் சர்வதேச கடல்சார் ஒப்பந்தம் பிரிவு 73 என்ன கூறுகிறது என்றால், ஒரு மீனவன் இன்னொரு நாட்டுக்குள்ளே எல்லை தாண்டி போனால் அவன் படகுகளை பிடிப்பதற்கு உரிமை உண்டு, ஆனால் சிறை வைப்பதற்கு உரிமை கிடையாது. பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி அந்த மீனவனை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். அவனை அடிக்க கூடாது, அவனுடைய படகுகளை சேதப்படுத்தக் கூடாது. இலங்கை மீனவன் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தமிழகத்தினுடைய அரசு
அவரை எப்படி நடத்துகிறது என்று நமக்கு தெரியும். ஒரு மீனவன் மேல் நம்மளுடைய போலீஸோ நம்மளுடைய கடற்படையோ கை வைத்தது கிடையாது. பக்குவமாக எல்லை தாண்டி வந்தவரை சிறையில் அடைப்பார்கள். அந்த தூதர் மூலம் மீண்டும் நமது இலங்கை மீனவனை இந்திய அரசு ஒப்படைக்கும். அதைத்தான் கோருகிறோம். இது ரோட்ல என்ட்ரி மாதிரி கிடையாது. நோ என்ட்ரி திருப்ப முடியாது. கடலிலே 30 நாட்டிகள் மைலிலே ஒரு மீனவன் பயணம் செய்து எங்கே மீன் கிடைக்கிறதோ அங்கதான் அவனுடைய தொழிலை செய்ய முடியும். ஆனால் மீனவனுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுகிறது. அவனை நிர்வாணப்படுத்துகிறார்கள். ஐஸ் கேட்டிலே படுக்க வைக்கிறார்கள். இதெல்லாம் மனித உரிமை மீறல். நமக்கான இந்திய தூதர் என்று பார்க்கும் பொழுது இலங்கைக்கான இந்திய தூதர் இலங்கையிலிருந்து வருகின்ற மீனவனை காப்பதற்கு ஓடோடி வருகிறார். ஆனால் நமக்கு இந்திய தூதர் என்பது மீனவர்களுடைய உயிர் மயிருக்கு சமம் என்ற அடிப்படையிலே இந்த இந்திய ஒன்றியம் இருக்கிறது. அன்புமிக்க தோழர்களே, இருவரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அந்த இன அழிப்பை நிறுத்த வேண்டும். எல்லை தாண்டி போகும் மீனவர்களும் சரி, எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் சரி, நமது கடல் எல்லைக்குள் வந்து இலங்கை ராணுவம் நமது மீனவர்களை விரட்டி அடித்துக் கொண்டு வலைகளை பிடுங்கி அவரை சித்திரவதை செய்கிறது. இதையெல்லாம் தடுத்த ஒருதான் இந்த கோரிக்கை உறுதிமொழி ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தோழர்களே. இந்த மனித உரிமை நாளிலே தொடர்ந்து மனித உரிமை சட்டங்களை பயணிப்போம் என்று கூறி, அடுத்ததாக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக அடுத்ததாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய